அனைவருக்கும் வணக்கம். நம்ம எழுதும்போது நம்ம இப்போ எழுதுகிறோமோ இல்லையோ, ஆனால் பெரியவங்க எழுதும்போது மேலே வந்து ஊன்ற ஒரு பிரணவ மந்திரம் போடுவாங்க. இல்லை சில பேர் ஊ போடுவாங்க, இல்லை ஒரு சில பேர் ஓம்னு போடுவாங்க. ஆனால் நான் வந்து ஊன்னு தான் போடுவேன். நான் வந்து எந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் எழுதுகிறா இருந்தாலும், இல்லை நான் பொதுவாகவே காலையில் எழுந்திரிச்சு ஏதாவது ஒன்று எழுத போயிடும் ஊன்னு போட்டு தான் நான் தொடங்குவேன். ஃபஸ்ட்டு எந்த ஒரு பேப்பராக இருந்தாலும். அது எதற்காக அந்த ஊன்னு போடுறோம் அது அப்படின்றது தெரியுமா உங்களுக்கு? யாருக்காது? எனக்கும் தெரியாது. ஆனால் படித்தேன். அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இப்போ உள்ள நம்ம வந்து இளைஞர்கள்லாம் அந்த மாதிரி நம்ம எழுதுகிறதே கிடையாது. ஒரு வயதானவர்களில் நீங்களே போய் பாருங்களேன், அவங்க கண்டிப்பாக ஊன்னு போட்டு தான் எழுதுவாங்க. அந்த ஊ ஆ ஊ இம், இந்த ஆ ஊ இம் இந்த மூணு சேர்ந்தது தான் அந்த ஊன்ற ஒரு பிரணவ மந்திரம். ஆன்றது வந்து படைத்தல், ஊன்றது வந்து காத்தல், இம்முன்றது வந்து அழித்தல். இந்த மூணு சேர்ந்து தான் ஊ. இது வந்து பிள்ளையார் சொல்லின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு விசேஷமாக இருக்கட்டும், இல்லை தினமாக இருக்கட்டும், எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம வந்து எழுதும்போது ஊன்னு போட்டு தான் எழுதுவோம். ஏன்னா முதற்கண் விநாயகர் கடவுளை சொல்கிறோம்ல, அவரை நம்ம வழிபட்டு அதை எழுதுகிற மாதிரி, அவருடைய பிரணவ மந்திரத்தை நம்ம போடுறது மாதிரி, எந்த ஒரு வேலையும் தொடங்குறதுக்கு முன்னாடி, இல்லை எந்த ஒரு எழுத்துப்பூர்வமாக எழுதுகிறா இருந்தாலும் ஊன்ற ஒரு மந்திரத்தை நம்ம போட்டு தொடங்கினால் கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து நல்லதிலே போய் முடியும் அப்படின்றது பெரியவர்கள் சொன்னது. நானும் அதை வந்து பின்தொடர்ந்துட்டு போகிறேன். உண்மையிலே நல்லா தான் இருக்குது. நீங்களும் இனிமேல் இந்த மாதிரி எழுதும்போது ஊன்னு போட்டே எழுதுங்க. ஏன்னா பெரியவர் சொல்கிறாங்கன்னா அதில் வந்து 1000 விஷயங்கள் இருக்கும். ஏன்னா அந்த பிரணவ மந்திரம் இப்போ வந்து ஓம், நம்ம முருகருக்கு வந்து ஓம்னு நான் படித்தேன். ஓம் என்றால் என்ன அப்படின்னு நானும் போட்டு படித்தேன். அது வந்து பெரிய ஒரு பேராகிராஃப் மாதிரி போட்டு வச்சு இருந்தாலும் நான் உட்காந்து படித்தேன். ஓம்ன்றதும் அது பெரிய ஒரு பிரணவ மந்திரம். மனிதனுடைய எல்லா நற்குணங்களும், நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கட்டும், நம்ம செய்கிற செயலாக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்றதா இருக்கட்டும், நம்ம ஓடுறதா இருக்கட்டும், விளையாடுறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஓம் அது அப்படின்றது வந்து ஒரு பிரணவ மந்திரம். அதுதான் இப்போ கடவுளாக இருந்தாலும் சரி, அந்த ஓம்லாம் இருக்கார் முருகர். நம்மளும் எழுதையில அந்த பிள்ளையார் சொல்லி முதற்கண் கடவுள் விநாயகர் நம்ம வந்து ஊன்னு போட்டு தான் நம்மளும் தொடங்குகிறோம். இனிமேல் நீங்களும் இந்த மாதிரி ஊன்னு போட்டு தொடங்குங்க. முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா விடுங்க. ஏன்னா 2026 பிறந்துருச்சு. நம்ம வந்து இனிமேல் நம்ம எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியணும். நல்ல ஒரு செயல் திட்டங்களை தீட்டணும். அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும். இப்போ நம்ம எப்படி இருக்கோமோ இதை விட இன்னும் கொஞ்சம் நம்ம வளர்ச்சிக்கு போகணும். அடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு என்ன ஏதுன்றது நம்ம வந்து இந்த விஷயங்கள் நம்ம இப்போவே சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுத்தா தான் அவர்களுக்கும் தெரியும். இல்லைன்னா இந்த விஷயம் தெரியாது. நானே இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள்லாம் எழுதையெல்லாம் இந்த மாதிரிலாம் போட மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்ப்பேன், பெரியவங்களாம் எழுதுவாங்க. அப்புறம் வீட்லேயும் கேட்டேன், இந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அதிலேருந்து நானும் இந்த ஊன்றதை நான் போடுறத கண்டிப்பாக நான் வந்து இங்கே எழுதினாலும் சரி, காலையிலேருந்து சரி, முதல் பேப்பர் எழுதுனா இருந்தாலும் எந்த நேரம் எழுதினாலும் அந்த பிள்ளையார் சொல்லி ஊன்னு போடாமல் நம்ம இது பண்ண மாட்டோம். நம்ம ஊர்லலாம் பிள்ளையார் நம்ம வந்து எப்படி நம்ம சாமி கும்பிடுவோம்? கோயிலையும் சாமி கும்பிடுவோம், வீட்லேயும் சாமி கும்பிடுவோம். நம்ம கோலத்து மேலேயும் நம்ம விநாயகர்னு சொல்லிட்டு அதையும் வைப்போம். அதை எப்படின்னா சில மண்ணில் பிடிச்சும் வைப்போம், மஞ்சளில் பிடிச்சும் வைப்போம். ஆனால் அது மேலே அருவம்புல் வைப்போம். அருகம்புல் வச்சா அது வந்து விநாயகருக்கு வந்து உகந்தது அந்த அருகம்புல். அதனால் நம்ம ஏன்னா நம்ம வீடு அந்த சுப முகூர்த்தம், நம்ம வெளிலேருந்து வர்றவங்களுக்கு நம்ம வீடு நல்லா தெரியணும், நல்லா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம நினச்சி நம்ம வைக்கிறது தான் அந்த அதோடைய சாஸ்திரம், சம்பிரதாயம். ஏன்னா இதை நான் படிக்க கண்டு நான் இதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் சொல்லிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக அடுத்த முறை எழுதும்போது இந்த ஊன்ற பிரணவ மந்திரத்தை பிள்ளையார் சொல்லியே கண்டிப்பாக போடுங்க. இல்லை ஓம்னு போட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் தொடங்குங்க. 2026 பிறந்துருச்சு. இந்த வருடம் முழுவதும் இல்லை, அடுத்த வருடம் சரி, இனிமேல் போகிற வருடம் சரி, எல்லா மக்களுக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.